அந்த ஊரே அவளை அப்படித்தான் அழைத்தது. இரவு நேரத்து திருடி. தினமும் நடுநிசியில் ஊரே உறங்கிய பிறகு ஃபாத்திமா தன் சிறிய கூடையுடன் வீட்டை விட்டு வெளியேறுவாள். அவளை பார்க்கும் சிலர், இன்னைக்கு என்ன திருடப் போகிறாளோ என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். அவள் பெற்றோருக்கு கூட அவள் செயல் புரியாத புதிராகவே இருந்தது. கேட்டால் புன்னகை மட்டுமே பதிலாக கிடைக்கும். ஒருநாள் இரவு ஊரின் பெரியவர் இப்ராஹிம் ஃபாத்திமாவின் மர்மத்தை கண்டுபிடிக்க அவளை பின்தொடர்ந்தார். அவள் நேராக ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பாழடைந்த வீட்டிற்கு சென்றாள். ஆஹா, திருடிய பொருட்களை இங்கேதான் பதுக்கி வைக்கிறாளா என்று எண்ணியபடி இப்ராஹிம் ஒளிந்து நின்று கவனித்தார். ஆனால் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஃபாத்திமா தன் கூடையிலிருந்து ஒரு சிறிய விளக்கு, ஒரு தண்ணீர் குவளை மற்றும் ஒரு ரொட்டித் துண்டை எடுத்தாள். அந்த வீட்டிற்குள் மிகவும் வயதான, நடக்க முடியாத ஒரு பாட்டி இருந்தாள். ஃபாத்திமா அந்த பாட்டியின் முறுக்கிப் படிந்த முகத்தை அன்புடன் துடைத்து தண்ணீரும் ரொட்டியும் ஊட்டினாள். பின்பு அந்த பாட்டியின் அழுக்குத் துணிகளை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த கிணற்றடிக்குச் சென்று அவற்றை சுத்தம் செய்யத் தொடங்கினாள். இப்ராஹிமின் கண்களில் நீர் நிறைந்தது. அவர் வெளியே வந்து, மகளே ஃபாத்திமா, ஊரார் உன்னை திருடி என்று பேசுகிறார்களே என்று கேட்டார். ஃபாத்திமாவின் பதிலை கேட்டு இப்ராஹிமின் இதயம் நெகிழ்ந்தது. அவள் புன்னகையுடன் சொன்னாள், ஐயா, நான் எதையும் திருடவில்லை. நான் இரக்கத்தையும் அன்பையும் அல்லவா சேகரிக்கிறேன். இப்ராஹிம் குழப்பத்துடன், புரியவில்லையே மகளே என்றார். அதற்கு ஃபாத்திமா, ஐயா, இந்த மூதாட்டிக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை. பகல் நேரங்களில் நான் இவர்களுக்கு உதவினால் யாராவது பார்த்துவிட்டு இவர்களைப் பற்றி தவறாக பேசுவார்கள், அல்லது என் உதவிக்கு பதிலாக எனக்கு புகழ் கிடைத்துவிடும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறதல்லவா? அதனால்தான் இரவில் யாருக்கும் தெரியாமல் வந்து இவர்களுக்கு சேவை செய்கிறேன். ஊரார் என்னை திருடி என்று அழைப்பதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை. என் இறைவன் பார்வையில் நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் எனக்கு முக்கியம் என்று அமைதியாக கூறினாள். ஃபாத்திமாவின் வார்த்தைகளைக் கேட்ட இப்ராஹிம் வெக்கித் தலைகுனிந்தார். ஒரு சிறுமையின் செயலில் எவ்வளவு பெரிய பக்குவம், எவ்வளவு ஆழமான இறை நம்பிக்கை என்று வியந்தார். அவர் தன் தவறை உணர்ந்து ஊராரிடம் ஃபாத்திமாவின் நற்செயலை பற்றி விளக்கினார். அதன் பிறகு அந்த ஊரே அவளை இரக்கத்தின் தேவதை என்று அழைக்கத் தொடங்கியது. ஆனால் ஃபாத்திமா எப்போதும் போலவே எந்த பட்ட பெயரையும் விரும்பாமல் தன் இரகசிய சேவையை தொடர்ந்தாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், உண்மையான வெகுமதி மனிதர்களிடமிருந்து அல்ல, இறைவனிடமிருந்துதான் வருகிறது என்று.